நம்ம பிள்ளைங்க அடுத்த வீட்டுக்காரங்க கிட்ட போயி, "எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு துணிமணி எடுத்து தாங்க" அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில சமயத்துல நாம கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உண்டாக்குன கர்த்தர மறந்துட்டு மனுஷங்கள நம்பிட்டு இருக்கிறோம். எல்லா காரியத்திலயும் நம்ம மனுஷங்கள மட்டும் தான் நம்புறோம். கர்த்தர் மேல நம்பிக்கையே வைக்காம, போர்க்கவசங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஈட்டியோடையும், தடியோடையும் போருக்கு வந்தான் கோலியாத். ஆனா, கர்த்தர மட்டுமே நம்பிக்கிட்டு, ஒரு சின்ன கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு தாவீது போருக்கு போனாரு. கோலியாத்த பார்த்து பயப்படாம கர்த்தரை மட்டுமே நம்பினதுனால அன்னைக்கு தாவீது ராஜா ஒரு சின்ன கவன் கல்லை வச்சு அந்த கோலியாத்தை அடிச்சு கொன்னாரு. இவங்க நமக்கு அதை செய்ய மாட்டாங்களா, அவங்க நமக்கு இதை செய்ய மாட்டாங்களா, ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க நம்பிக்கைய உங்களை படிச்ச ஆண்டவர் மேல வைங்க. படைச்சவருக்கு தெரியாதாங்க யார எப்போ எப்படி வைக்கணும், என்ன செய்யணும், யாருக்கு என்ன பண்ணணும், எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் தான் நம்மள படைச்சாரு. நீங்க மற்றவங்களை நினைச்சு நினைச்சு அவங்கள பற்றி கவலைப்பட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. யாராவது உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்களா? இல்ல. எல்லாத்தையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பாரு. அவருக்கு தான் தெரியும் எதை எப்போ எப்படி செய்யணும்னு. இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி கவலைப்பட்டு நம்ம மனசை நாமளே கெடுத்துக்கிறதுக்கு பதிலா நீங்க நம்பிக்கையை யார் மேல வைக்கிறீங்கன்னு பாருங்க. அந்த நம்பிக்கை உங்களை நிச்சயமா வெட்கப்படுத்தாது. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? சங்கீதம் 34:8ல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவரை ருசிச்சு பாருங்க. அவர் மேல நம்பிக்கை வைங்க. உங்களை எல்லாரும் பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்லுவாங்க.